ராமர் கோயில் வளாகத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பேசி வருகிறார். அதை பார்க்கலாம். कोटि कोटि बधाई। 500 वर्षों के लंबे अंतराल के उपरांत आज के इस चिर प्रतीक्षित मौके पर अंतर मन में भावनाएं कुछ ऐसी हैं कि उन्हें व्यक्त करने के लिए शब्द नहीं मिल रहे हैं। 500 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் போராடி கொண்டிருந்த ஒன்று அவரவர்கள் மனசுக்குள்ள ஒரு பிரதிஜ்ஞை இருந்ததனால இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. ऐसा महसूस कर रहे होंगे। आज इस ऐतिहासिक और अत्यंत पावन अवसर पर भारत का हर नगर हर ग्राम अयोध्या धाम है। பாரத தேசத்தின் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு கிராமமும் அயோத்தி தான். அதே போல இந்த தேசத்தினுடைய மண் எல்லாமே ராம ஜன்ம பூமி தான். हर्ष और संतोष के आंसू से भीगा है। हर जीवा राम राम जप रही है। रोम रोम में राम रमे हैं। ஆஞ்சநேயர் எப்படி ராமனை ஆனந்தத்தோடு பார்ப்பாரோ அப்படித்தான் இன்றைக்கு எல்லோருடைய கண்களும் ராமனை பார்த்திருக்கின்றன. இப்போது நாம் எல்லோரும் திரேதா யுகத்திற்கு போய்விட்டோம். எல்லோரும் ராம ராம என்று ஜபிப்பதை கேட்டால் இப்போது எல்லோரும் திரேதா யுகத்திற்கு போய்விட்டோம் என்று தோன்றுகிறது. सिंहासन पर विराज रहे हैं। आज हर राम भक्त के हृदय में प्रसन्नता है, गर्व है. ராமர் சிம்மாசனத்தில் எழுந்தருளி விட்டார். இன்றைக்கு ராம பக்தர்கள் எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஒரு கர்வம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, பெருமிதம் இருக்கிறது. प्रतीक्षा में लगभग 5 शताब्दी व्यतीत हो गई। 500 ஆண்டுகளாக இருந்த ஒரு ஆசை ஏக்கம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. धराधाम से साकेत धाम में लीन हो गई, किंतु प्रतीक्षा और संघर्ष का क्रम सतत जारी रहा। श्री राम जन्मभूमि संभवतः विश्व में पहला ऐसा अनूठा प्रकरण होगा இன்றைக்கு இந்த இடம் மாத்திரம் இல்லை, எல்லா இடமுமே சாகேதபுரியாக மாறி இருக்கிறது. अपने आराध्य के जन्मस्थली पर मंदिर निर्माण के लिए इतने वर्षों तक और इतने स्तरों पर लड़ाई लड़ी हो। ராமருடைய ஜன்ம பூமியில் அவருக்கு சொந்தமான இடத்தில் அவருக்கான ஒரு கோவிலை கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது. இந்த போராட்டத்தில் ஆன்மீக குருமார்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு நிலைகளைச் சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீக தலைவர்கள், ராஜ்ய அதிபதிகள் என்று எல்லோரும் பங்கு பெற்றிருக்கின்றனர். कोटि कोटि आस्थावानों के त्याग और तप को पूर्णता प्राप्त हो रही है। பல பேருடைய எண்ணம், அவர்களுடைய தியாகம் எல்லாம் சேர்ந்துதான் இது நிறைவேறி இருக்கிறது. जहां बनाने का संकल्प लिया था, संकल्प और साधना की सिद्धि के लिए हमारी प्रतीक्षा की எந்த இடத்தில் கோவில் அமைக்கப்பட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார்களோ அந்த இடத்தில் சங்கல்பமும் சாதனையும் சேர்ந்து இதை நிறைவேற்றி இருக்கிறது. இதற்காக, இதை நடத்தி கொடுத்ததற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். आगमन के साथ ही भारतीय जनमानस कह उठा था कि मोरे जिय भरोस दृढ़ सोई, मिलहि राम सगुन शुभ होई. ராமர் இங்கே பிரதிஷ்டையானது ராமருடைய சகுனம் நல்ல சகுனம் என்பதாகவே இப்போது மலர்ந்திருக்கிறது. अलौकिक छवि है हमारे प्रभु की, बिल्कुल वैसे ही जैसे तुलसीदास जी ने कहा कि नव कंज लोचन कंज मुख कर कंज पद कंजारुणम. துளசிதாசர் ராமனை பற்றி சொல்லி இருக்கிறார். அவருடைய முகம் தாமரை, கண்கள் தாமரை, கரங்கள் தாமரை, திருவடிகளும் தாமரை என்று. विचारों और भावनाओं की विहलता के बीच मुझे पूज्य संतों और अपनी गुरु परंपरा का पुण्य स्मरण हो रहा है।
आज उनकी आत्मा ஆன்மீக को असीम संतोष और தலைவர்களுக்கும் आनंद की अनुभूति குரு हो रही है। பரம்பரைக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். श्री राम जन्मभूमि मुक्ति यज्ञ में अपनी आहुति दे चुकी है। उनकी पावन स्मृतियों को मैं यहाँ पर कोटि कोटि नमन करता हूँ। நீங்கள் எல்லாம் உங்களுடைய தியாகங்களை ராம ஜன்ம பூமிக்கான யாகத்தில் ஆகுதியாக கொடுத்தீர்கள். அதனால் அதற்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். एकात्मता के सूत्र में बांधने के लिए राष्ट्र की सामूहिक चेतना जागरण के ध्येय में भी सफल सिद्ध हुआ है। सदियों के बाद भारत में हो रहे इस चिर प्रतीक्षित नवविवाह को देख अयोध्या समेत पूरा भारत का वर्तमान आनंदित हो उठा है। அயோத்தியா தொடங்கி இனிமேல் முழுமையான பாரதம், பாரதத்தின் முழுமையிலேயும் அதனுடைய வருங்காலம் பிரகாசமாக இருக்கும். जिन्होंने सर्वस्व इस राम काज के लिए समर्पित किया है और करते चले जा रहे हैं। जिस अयोध्या को अवनी की अमरावती और धरती का वैकुंठ कहा गया, वो இந்த सदियों तक अभिषिक्त அயோத்தியை थी। தேவலோகத்தினுடைய அமராவதி நகரம் என்றும் இல்லை பரமபத வைகுண்டம் என்றும் अपनी ही வர்ணிப்பார்கள். भूमि पर सनातन आस्था पद्दलित होती रही, चोटिल होती रही, किंतु राम का जीवन हमें संयम की शिक्षा देता है और भारतीय समाज ने संयम बनाए रखा। இது பாரத தேசத்தின் பெருமையை எல்லா இடத்திலேயும் நிலைநிறுத்தும். और भी दृढ़ होता गया और आज देखिए पूरी दुनिया பாரதத்தில் சனாதனம் நன்றாக நிலைக்கும். இந்த அயோத்தி தொடங்கி நன்றாக அது பெருமிதம் அடையும். युगीन वैभव उतर आया है, दिख रहा है। यह धर्मनगरी विश्व की सांस्कृतिक राजधानी के रूप में प्रतिष्ठित हो रही है। पूरा विश्व தர்மத்தின் வடிவமான ராமன் साकार कर रहा है। உலகத்திற்கே பாதை காட்டுவதற்காக இங்கே பிரதிஷ்டையாகி இருக்கிறார். विकास हो रहा है। वह प्रधानमंत्री जी के दृढ़ संकल्प, इच्छा शक्ति और दूरदर्शिता के बिना संभव नहीं था। பாரத பிரதமருடைய திடமான சங்கல்பம், அவருடைய ஆசை, அது மட்டுமல்லாமல் அவருடைய தொலைநோக்கு எல்லாம் சேர்ந்து இதை நிகழ்த்தி இருக்கிறது. चलेंगे, अयोध्या की खोई गरिमा वापस आएगी। लेकिन मित्रों, डबल इंजन की सरकार के प्रयास से आज आप सबके सहयोग से यह सब साकार हुआ है। सांस्कृतिक अयोध्या, आयुष्मान अयोध्या, स्वच्छ अयोध्या, நல்ல அயோத்தி, सक्षम अयोध्या, பெருமிதம் கொண்ட सुगम्य அயோத்தி, अयोध्या, தூய்மையான सुगम्य அயோத்தி, दिव्य சுதந்திரம் अयोध्या பெற்ற அயோத்தி, और भव्य अयोध्या के மேன்மை रूप மிக்க में அயோத்தியாக पुनरुद्धार இந்த के लिए அயோத்தி திகழும். हजारों करोड़ रुपए वर्तमान में यहां पर भौतिक विकास के लिए लग रहे हैं। வருங்காலத்தில் அயோத்தி மாநகரம் नया घाट, மிக பெரும் நகரமாக, மிக மேன்மை கொண்ட நகரமாக இருக்கும். सूरज कुंड, विभिन्न कुंडों के कायाकल्प, संरक्षण, संचालन, रखरखाव के कार्य हो रहे हैं। रामायण परंपरा की कल्चरल मैपिंग कराई जा रही है। இந்த திருக்கோயில் வளாகத்தில் மேலும் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராமாயணம் முழுமையையும் அதனுடைய பண்பாட்டை எல்லோருக்கும் தெரிவிக்கும் விதமாகவும் இங்கே அமைப்புகள் இருக்கும். आधुनिक पैमाने के अनुसार सभी नगरीय सुविधाएं भी विकसित हो रही हैं। इस मोक्षदायिनी नगरी को आदरणीय प्रधानमंत्री जी की प्रेरणा से अब सोलर सिटी के रूप में भी विकसित किया जा रहा है। இந்த நகரம் पूरी अयोध्या में மேன்மை மிக்க நகரமாக, ராமாயணத்தினுடைய பெருமையை, ராமனுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டக்கூடிய நகரமாக மலரும். के प्रमुख केंद्र के रूप में इसे बनाने की ओर से अग्रसर किया जा रहा है। இதை முக்கியமான ஒரு மையமாக வளர்ப்பதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கும் பாரத பிரதமர் முடிவு கொண்டிருக்கிறார். அதற்கான வழிகாட்டுதல்களையும் தருகிறார். के राज चिन्ह में अंगीकार किया गया है। यह लोक आस्था और जन विश्वास का विजय है। भारत के गौरव की पुनर्प्रतिष्ठा है। இது மக்களின் ஆசை மற்றும் மக்களின் நம்பிக்கை. भारत की सांस्कृतिक पहचान बन रहा है और श्री रामलला की प्राण प्रतिष्ठा का समारोह भारत की सांस्कृतिक अंतरात्मा को समरस की एक अभिव्यक्ति सिद्ध कर रहा है।
से राम இன்றைக்கு जन्मभूमि मंदिर ராமருடைய பிராண பிரதிஷ்டையின் வழியாக जागरण का आध्यात्मिक பாரதத்தினுடைய பண்பாடு, பாரதத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரதத்தினுடைய ஆன்மா மேன்மைப்பட்டிருக்கிறது. ऐतिहासिक अवसर है। निश्चिंत रहिए, प्रभु राम की कृपा से अब कोई अयोध्या की परिक्रमा में बाधा नहीं बन पाएगा। अयोध्या की गलियों में अब गोलियों की गड़गड़ाहट नहीं होगी, कर्फ्यू नहीं लगेगा। अपितु கவலைப்படாதீர்கள், ராமருடைய கருணையால் நீங்கள் அயோத்தி முழுமையும் வலம் வரலாம். संकीर्तन से இனிமேல் அயோத்தியின் சின்ன சின்ன வீதிகளில் கூட எந்த தடையோ தடங்களோ இருக்காது. पुरी का मैं रामलला का विराजना, राम राज्य की स्थापना की उद्घोषणा भी है। இங்கே ராம ராஜ்ய ராம் बैठे லல்லாவின் त्रिलोका, பிரதிஷ்டை, இங்கே हर्षित பால भये ராமரின் भये பிரதிஷ்டை सब शोका। என்பது ராம ராஜ்யத்தின் राज्य தொடக்கம். भेदभाव रहित समृद्ध समाज का द्योतक है और हमारे यशस्वी प्रधानमंत्री जी की नीतियों, विचारों और योजनाओं का आधार है। ராமராஜ்யத்தில் எந்த பேதத்திற்கும் இடமில்லை. அங்கே எல்லோரும் ஒன்றுதான், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். सभी वास्तुविदों, பாரத பிரதமரின் தொலைநோக்கு, அவருடைய சிந்தனை, அவருடைய விசாரம் எல்லாம் சேர்ந்து இந்த ராமராஜ்யத்தில் மலரும். हृदय से धन्यवाद। पुनः आप सभी को रामलला के विराजने की इस ऐतिहासिक पुण्य घड़ी की बधाई। आदरणीय प्रधानमंत्री जी, आदरणीय सड़संघ चालक जी, माननीय राज्यपाल महोदया और आप सभी महानुभावों का मैं एक बार फिर से हृदय से स्वागत और अभिनंदन करते हुए என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் மாண்புமிகு ஆளுநருக்கும் के चरणों में एक बार மாண்புமிகு மோகன் பகவத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், के अवसर पर இந்த தேசத்தின் அத்தனை பிரஜைகளுக்கும் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கோட்டி கோட்டி அனந்த கோட்டி நமஸ்காரங்களையும் உரித்தாக்குகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.